பச்சை பட்டினி விரதம் முடிக்க போகிற நம்மளுடைய சமயபுரம் மாரியம்மனுக்காக எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன விருந்து அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே 5 வார பூச்சொரிதல் விழா எங்கள் வீட்டில் நான் சிறப்பாக வந்து பண்ணேன். அதனுடைய லாங் வீடியோ சமயபுரம் மாரியம்மன் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும், கண்டிப்பாக வந்து பாருங்கள். சமயபுரம் மாரியம்மனுக்கு பச்சை பட்டினி விரதம் முடிஞ்சு முதல்ல வந்து நம்ம சமைக்க போகிறது கருவாடு தான். கருவாடு, முருங்கைக்கீரை, பெட்டையும் முட்டையும், அதாவது பெட்டை கோழியும் முட்டையும் வந்து வைப்பாங்க. ஒரு சிலர் சைவமாக இருக்கிற போது கூட அவங்க கருவாடு வந்து கண்டிப்பாக வைக்கணும். மகமாயி சாமி கும்பிட்றவங்க, மாரியாயின்னு கும்பிட்றவங்க கண்டிப்பாக வந்து கருவாடு வைக்கணும். முட்டையும் வைப்பாங்க, முருங்கைக்கீரையும் வைப்பாங்க. நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் கல்யாணம் ஆன புதுசில் வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மாரியம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பூஜையை வந்து கடந்த ஒரு 6-7 வருஷமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் இந்த பூஜை வந்து வழிபாடு செய்யும் போது. இதில் என்னெல்லாம் சேர்ப்போம் அப்படின்னா, என்னெல்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னா, வெள்ளரிக்காய் வந்து கண்டிப்பாக வைக்கணும். வெயில் காலத்துக்கு உகந்தது. எல்லாமே சித்திரை வெயிலில் நம்ம எப்படி வந்து நம்ம கோடை காலத்தில் எப்படி வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருவிழாவே நடக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா வந்து தாழை மடல், அந்த தாழை மடல் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி தென்னங்குருத்தோட அந்த தென்னம்பூ வந்து வைப்பாங்க. அதாவது இளநீருக்கு முன்னாடி தென்னை மரத்தில் காய்க்கக்கூடிய அந்த பூக்களை வந்து வைப்பாங்க. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா என்ன நன்மை அப்படின்னா, பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல், அதே மாதிரி உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா அதுங்க குளிர்ச்சிக்காக தான் வந்து இந்த மடலை வந்து வைப்பாங்க. இந்த பூக்களை தென்னம்பூ வந்து வைப்பாங்க. அதே மாதிரி நீர்மோர் பானகம் இல்லாமல் மாரியாய்க்கு சித்திரை மாத திருவிழாவே வந்து நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிறைய அன்னதானங்கள் வந்து பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இது எல்லாமே வந்து இன்னைக்கு செஞ்சுருந்தோம். எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து முழுசாக வந்து அம்பாள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக என்ன இருந்தது அப்படின்னா, நாங்கள் வந்து எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அந்த படையல் வந்து வைக்கும்போது, இளநீரை கொண்டு போய் வைக்கும்போது பள்ளி வந்து சத்தம் போட்டுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யோகி வந்து இன்னைக்கு எந்த ஒரு சேட்டையுமே பண்ணாமல், என்னை டென்ஷனே ஆக்காமல், அவனும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தை நுணுக்கி கொடுத்தான். அந்த வெள்ளத்தை நுணுக்கி கொடுத்த அந்த பிஞ்சு கையில் அந்த என்ன சாமி வந்துச்சோ என்னன்னு தெரியல, பானகம் வச்சாலே எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ இனிப்பே இருக்காது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தித்திப்பு. அந்த தித்திப்பை வந்து உணர்ந்தேன் நான். அது அம்மா வந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும். உப்பு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. நானும் திரும்ப உப்பு போட்டேன். அந்த உப்பு வந்து சாமி வந்து எடுத்துக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஒரு இதில் மட்டும் உப்பு வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. யோகி வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குவான், நல்லபடியாக நான் சாப்பிட்டேன், ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு அவன் வாயால் சொன்னது எனக்கு ரொம்ப அந்த சமயபுரம் மாரியம்மனே சொன்ன மாதிரி இருந்தது. இளநீர் வந்து 2 இளநீர் வச்சேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து வயசானவங்க, அதாவது விதவை பெண்கள், கைம்பெண்களை வந்து கூப்பிட்டு, வயசான கைம்பெண்களை கூப்பிட்டு நம்ம வந்து சாப்பாடு போடுவோம். அவங்கள தான் மாரியாயா நினச்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து, இளநீர் கொடுத்து, வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம் வச்சு அவங்களுக்கு வந்து கொடுப்போம். 10-11 ரூபாயோ இல்லை 51 ரூபாயோ காசு வச்சு கொடுப்போம். இந்த வெயில் காலத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் வயசானவங்களும் இல்லை. முதல்லாம் வந்து ஆட்டோ வச்சு வந்து கூட்டிட்டு வந்தோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் கூப்பிட்டவங்களாம் இப்போ நிறைய பேர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து இன்னைக்கு மாரியாய் வந்து நாங்கள் எங்கள் வீட்டோட தான் கும்பிட்டோம். மாமனார் மாமியார் ஏன் வரல அப்படின்னா, அவங்க வீட்லேயும் வந்து பூஜை வந்து இருக்கு இல்லையா, பூஜை ரூம் தனியாக இருக்குது, அவங்களும் வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறனால அவங்க வந்து நீர்மோர் பானகம் வச்சு சாம்பார், கருவாடு, முருங்கைக்கீரை வச்சு செய்வாங்க. அத்தையை கூப்பிட்டேன், நீ கும்பிடுமா, நானும் இங்கே கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறமா வந்து தட்டில் வந்து நவதானியங்கள் வந்து பரப்பி அது மேலே வந்து அந்த கும்பம் வந்து வச்சு, அப்புறம் வேப்பிலை, தாழை மடல், அது மேலே வந்து அந்த தென்னம்பூ, இதெல்லாம் வச்சோன்னே அப்படியே அழகாக வந்து ரெடி ஆயிடுவாங்க. அதில் காதோல கருவமணி, அப்புறம் நமக்கு என்னென்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள்லாம் வச்சு அம்பாளுடைய படத்துக்கு முன்னாடி அந்த கும்பத்தை வச்சு 2 பக்கட்டும் புதுசாக வந்து அகல் விளக்கு இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த அகல் விளக்கில் தான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நான் வந்து விளக்கு வந்து ஏற்றிருந்தேன். ஏன் வந்து பூஜை ரூமில் வந்து நான் வந்து செய்யலை அப்படின்னா, அசைவம் வந்து வைக்கிறனால அங்கே சிவன், முருகர், விநாயகர், பெருமாள் எல்லாருமே இருக்கனால நமக்கு வந்து அது செய்யறதுக்கு ஒரு சங்கடமா இருந்தது. கோவிலில் வந்து அடசல் போடும்போது முக்கியமாக சைவம் இருக்கிற அந்த சாமியை வந்து பார்த்தீங்கன்னா திரை போட்டுருவாங்க. அது மாதிரி வந்து நம்மளால பண்ண முடியாது. அப்படிங்கிறனால நான் வந்து ஹாலில் வந்து சமயபுரம் மாரியம்மன் வந்து போன வருஷமும் இப்படி தான், அதுக்கு முந்தின வருஷம் அப்படி தான் பண்ணியிருந்தோம். அதனால வந்து இந்த தடவை நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே வந்து வச்சுட்டேன். எதுவும் எனக்கு இடம் தாராளமாக இருக்கும், அதே மாதிரி உட்காந்து செய்யறதுக்கும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். அப்படிங்கிறனால நான் வந்து இங்கேயே வந்து வச்சாச்சு. ரொம்ப வந்து சந்தோஷமா மனையில அம்பாள் உட்கார்ந்துருந்ததை
நாங்கள் வந்து கண்குளிர பார்த்தோம். அவ்வளோ பசி. 1:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 to 1:30 வந்து யமகண்டம் அப்படின்னாங்க. 1:30 மணிக்கு மேலே தான் கும்பம் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. கும்பம் வந்து வச்சதுக்கப்புறம் சரியான பசி, ஆனால் சாப்பிடவே முடியல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதான் என் பையன் சொன்னான், அம்பாள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு, அதனால நம்மளை சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் வாயிலேருந்து எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ வார்த்தைகள் வந்ததுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே வந்து அம்பாலே வந்து பேசுற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்பவுமே வந்து சாமி கும்பிடும்போது யோகி வந்து கத்த வைப்பான், ஏதாவது ஒன்று பண்ணுவான். ஆனால் இன்னைக்கு நிறைய வேலைகள் செஞ்சு கொடுத்தான், வீடெல்லாம் வந்து கூட்டி கொடுத்தான். அதே மாதிரி பரிமாறுறதுக்கு வீடியோ எடுக்கும் போதும் சரி, எந்த ஒரு சலனமும் இல்லாம சந்தோஷமா மணி அடிச்சு எங்களை வந்து சந்தோஷப்படுத்தினா. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா நமக்கு வந்து அருள்பாலிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சேன். தேங்காயும் அதே மாதிரி நல்லபடியா வந்து உடைஞ்சது. அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குறிப்பா வந்து நம்ம பூஜையில வந்து பார்க்கும்போது தேங்காய் வந்து நல்லா உடையுதா, அதே மாதிரி அதே மாதிரி சில நேரங்கள் அழுகி போனா கூட கவலைப்படக்கூடாது. அது எனக்கும் ஒரு கோவில நடந்திருக்கு. அப்ப சொன்னாங்க, உங்களுடைய சங்கடத்தை அம்பாள் வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஆனா நீ வந்து உனக்கு நல்லதா நடக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நல்லதுதான் நடந்துச்சு. அதனால அழுகி போறதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சங்கடம் வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நமக்கு ஏதோ ஒரு திருஷ்டி இருந்திருக்கு, ஏதோ ஒண்ணு வரணும்னு இருக்கு, அது வந்து அம்பாள் வந்து தடுக்கிறதுக்காக ஒரு அறிகுறியை நமக்கு காட்டுறாங்க அப்படிங்கிறதான். நல்லபடியா வெள்ளரி பிஞ்சு, மீன், நெத்திலி கருவாடு, துள்ளு மாவு, பெட்டைக்கோழி, முட்டை, இளநீர், மஞ்சள் கயிறு, அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி தாளை, மடல், அப்புறம் தென்னம்பூ, இது எல்லாமே வச்சு நல்லபடியாக மகமாய்க்கு விரதத்தை வந்து அவங்க விரதத்தை வந்து முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு எங்கள் ஊர் சைடு எல்லாமே வந்து அந்த திருச்சி சைடு ஃபுல்லாக, சமயபுரம் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வீட்டில் எல்லாருமே செய்வாங்க. கண்டிப்பாக அதில் முருங்கைக்கீரையும் நெத்திலி கருவாடும் இருக்கும். நீர்மோர் பானகம்லாம் வச்சு நல்லபடியாக வந்து நிறைவாக வந்து பூஜை பண்ணியாச்சு. இந்த 5 வாரம் பூச்சொரிதல்லையும் 5 வாரமும் என்னை வந்து பூ போட வச்சு நல்லபடியாக வந்து எங்கள் வீட்டுக்கு அம்பாள் வந்து ஆசீர்வாதம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த ஏதாவது ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சமயபுரம் மாரியம்மனை பற்றி கேள்விப்படாதவங்களும் இருக்கவே முடியாது. உங்களால் வர முடியாட்டியும் அங்கேருந்தே நீங்கள் வந்து சமயபுரம் மாரியம்மனை வேண்டிக்கோங்க. சித்திரை 1 செவ்வாய்க்கிழமை வருது. அன்னைக்கு வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு தேரும் வருது. தேர் திருவிழா நடக்க போகுது. ஸோ அதனால இன்னைக்கு சந்தோஷமா வந்து விரதத்தை முடிச்சுட்டு தேரில் வந்து பவனி வருவாங்க, சந்தோஷமா நமக்கு அருள்பாலிக்கிறதுக்காக. அம்பாள்கிட்ட என்ன கேட்டாலும் தக்க சமயத்தில் வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க. நல்லதே நினைப்போம். இன்னைக்கு வந்து வேப்பிலையாலையும் வேப்பம் பூனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப வந்து மனசுக்கு நிறைவாக இருந்தது. எல்லோருமே வந்து சந்தோஷமா வந்து பூஜை பண்ணிட்டு கரெக்டாக சாப்பிட்டுட்டு, ரொம்ப வந்து எல்லா சாப்பாட்லேயும் வந்து டேஸ்ட்டும் அப்படியே இருந்தது. ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து இல்லாத மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து அம்பாள் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி என் பையனே சொன்னான். அதுவே வந்து எனக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு. பள்ளி வந்து உத்தரவு கொடுத்துச்சு. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் விநாயகர் பெருமானையும் குலதெய்வத்துக்கும் விளக்கு ஏற்றிட்டு தான் நல்லபடியாக வந்து இந்த பூஜை வந்து நடக்கணும், நல்லபடியாக வந்து நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தான் நான் வந்து பூஜையை தொடங்கினேன். எந்த பூஜை தொடங்கினாலும் அதில் குலதெய்வத்தோட ஆசி வந்து பரிபூர்ணமாக இருக்கும். ரொம்ப எளிமையாக வந்து பண்ணாலும், பெருசா நிறைய கும்பல் இல்லாட்டியும், நிறைய வந்து பாத்தீங்கன்னா தடபுடலான பெரிய வந்து வகை வகையான விருந்து இல்லாட்டியும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னவோ அதை மெயினா வச்சு எங்களுக்குள்ள இருக்க சந்தோஷத்தை நாங்க வந்து அம்பாள்கிட்ட வந்து காட்டினோம். அம்பாள் வந்து சந்தோஷமா வந்து எங்களுக்கும் வந்து அந்த குழந்தை மூலமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யோகியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேண்டுதல்லாம் வச்சிருக்கான். நல்லபடியா அதுவும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். அதே மாதிரி மாவிளக்கு வந்து போடணும்னு நினைச்சேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா மறக்கல. மாவிளக்கு வந்து சித்திரை 1 தேர் திருவிழா வருது இல்லையா, அன்னைக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். எல்லாமே இன்னைக்கு போட்டா அன்னைக்கு என்ன ஸ்பெஷலா பண்றது அப்படின்னு மாவிளக்கு வந்து அன்னைக்கு போடலான்னு தான் நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கு பதிலாக துள்ளு மாவு வந்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து யோகி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்கினாரு. என்னடா திடீர்னு ஆசீர்வாதம் வாங்கினா, இவர் தான் என்னோட குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வந்து வாங்கினா. 90 வந்து வச்சுக்கிட்டான். எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் வந்து அந்த மஞ்சள் கயிறு நாங்க வந்து அந்த மஞ்சளால வந்து நினைச்சு அதுல அந்த கலசத்துல வந்து போட்டிருப்போம். அதை வந்து பாத்தீங்கன்னா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கணவர் இருந்தாங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா கணவர் கையால் நம்ம வந்து கட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே வந்து கழுத்துல வந்து கட்டிக்கலாம். இல்ல மற்ற பெண்கள் வந்து கூட இருக்காங்க சுமங்கலி பெண்கள்னா அவங்க கையிலும் கட்டிக்கலாம். வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த மஞ்சள் கயிறு வந்து கொடுக்கலாம். அவங்களும் வந்து கழுத்துல வந்து கட்டிக்க சொல்லலாம். கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து கையில கட்டிக்கணும். அதே மாதிரி ஆண்களும் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து கட்டிக்கணும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரியாய் சாமி அப்படின்னு கும்பிடுவாங்க. இதுல வந்து சைவம்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா மாரியாய்க்கு ரொம்ப பிடிச்சது கருவாட்டு சோறு தான். அந்த கருவாட்டு சோறும் முருங்கைக்கீரையும் நல்லா உச்சி கொட்டி அழகா வந்து சாப்பிடுவாங்க பாருங்க. அந்த ஒரு இதை வந்து ஃபீல் பண்றவங்களுக்கு அது தெரியும். எப்படி வந்து அந்த படையல்ல வந்து அந்த
சந்தோஷம் வந்து இருக்கு, நமக்கு எப்படி மனசு வந்து நிறையுது, வயிறு எப்படி நமக்கு நிறையுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் வந்து ரொம்ப வந்து உணர்ந்தேன். எனக்கு எங்க வீட்டில் எல்லாருமே வந்து அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். நானே, யோகி, எங்க வீட்டுக்காரர் எல்லாருமே வந்து அதை பத்தி பேசிட்டு சாப்பிடவே முடியல, பசிக்குது ஆனா சாப்பிட முடியல, மனசு ரொம்ப நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப வந்து ஆத்தா வந்து குளிர்ந்துட்டா. தேர் திருவிழா வரப்போகுது. சித்திரை மாதம் பிறக்க போகும் தமிழ் புத்தாண்டு. எல்லோருக்குமே அந்த மகமாயி அருளோட மனசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளிர்ந்து தான் இருக்க போகுது. குழந்தை பேர் வேண்டவங்க, கல்யாணம் நடக்கணும்னு வேண்டவங்க, வீடு வாசல் வேணும்னு நினைக்கிறவங்க, நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறவங்க, பொருளாதாரத்துல முன்னேற்றம் வரணும், குழந்தைங்க படிப்பு, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆயுள் ஆரோக்கியம் எல்லாத்துக்காகவும் இன்னைக்கு நல்லபடியா வேண்டிக்கோங்க. நானும் வேண்டிக்கிறேன். அந்த மகமாயி சமயபுரத்தால் சமயத்தில் வந்து நம்மளை வந்து காத்தருள்வாள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, இல்லை இந்த ஒரு ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க. எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னாலும் கமெண்ட்ல ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை எழுதுங்க. ஆத்தாவோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். உங்க வீட்டில் உங்க ஊர்ல இந்த மாதிரி சமயபுரம் மாரியம்மனுக்கு 5ஆம் வாரம் பூச்சொரிதல் முடிஞ்சு நீங்க வந்து இந்த மாதிரி படையெல்லாம் போடுவீங்களா அப்படிங்கிறது சொல்லுங்க. இந்த படையல் சாதத்தை யார் சாப்பிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய குட்டி யோகி தான் வந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாமே பாசிட்டிவான கமெண்டா இருந்தது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.